Hello friends, welcome to my channel Success Brain. So நம்ம லாஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா SDLC that is System Development Life Cycle பார்த்துருந்தோம் யூனிட் 7ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிலே டேட்டா மாடல்ஸ் ஓகேங்களா. ஸோ டேட்டா மாடல் வாட் இஸ் டேட்டா மாடல் எதுக்காக அந்த டாபிக் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நிறையா பேஸ் இருக்குது 6 பேஸஸ் இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டாக ஒரு டேட்டா பேஸ் டிசைன் பண்ணணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவைப்படுறது டேட்டா மாடல்ஸ். ஸோ அந்த மாடல்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டேட்டா பேஸை டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு டேட்டானா என்னென்னு தெரியும், டேட்டா பேஸ்னால் என்னென்னு தெரியும், ஃபீல்ட்ஸ்னால் என்னென்னு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா பேஸை டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நெசசரி டேட்டா மாடல்ஸ். ஓகே, இங்கே நான் வந்து டெஃபினிஷன் கொடுத்துருக்குறேன். டேட்டா மாடல்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் கான்செப்ட்ஸ் that can be used to describe the structure of the database. ஸோ நிறையா மாடல்ஸ் இருக்கும், நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம். ஸ்ட்ரக்சர்னா என்ன, டேட்டா என்னென்ன டேட்டா கொடுக்க போகிறோம், அந்த டேட்டாக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் அது எல்லாத்தையும் ஒரு பேக் பண்ண போகிறோம். தட் இஸ் டேட்டா பேஸ் ஓகேங்களா. டேட்டா மாடலிங்கில் அது பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் நேற்று சொல்லியிருந்த மாதிரி அதில் என்னென்ன டிசைன் ப்ராசஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் கலெக்ஷன் அண்ட் அனாலிசிஸ். ஒரு கஸ்டமர்கிட்டேருந்து நீங்கள் ரெக்யர்மெண்ட் வாங்குறீங்க, அதை அனலைசிஸ் பண்ணுறீங்க. இது ஒரு ஓவர்வியூ தான், நான் ஆல்ரெடி நேற்று சொல்லியிருந்தேன். இது கன்செப்சுவல் டேட்டா பேஸ் டிசைன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதிலேருந்து இதை டேட்டா பேஸ் டிசைன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் டிபிஎம்எஸ் வேணும் அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன், அந்த டிசைன் பண்ணதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டேட்டாபேஸ் டிசைன், லாஜிக்கல் டேட்டாபேஸ் டிசைன். ஃபிசிக்கல் டேட்டாபேஸ்னால் உங்களுக்கு தெரியும், லாஜிக்கல்னால் தெரியும், ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோலேயே போட்டிருக்கேன். ஸோ ஃபிசிக்கல் டேட்டாபேஸ் டிசைனில் வியூ, அதாவது யூசர்ஸ் மட்டும் வியூ டீப்பாக இருக்கிற அந்த டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுது அதை பற்றியெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டான்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபிசிக்கல் டேட்டாபேஸ்ங்கிறது ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டான்னு சொல்லியிருந்தேன். லாஜிக்கல் டேட்டா பேஸ் டிசைன் வந்துட்டு எப்படி அந்த டேட்டா வந்துட்டு அதில் எப்படி அதற்கு இடையே இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் அப்புறம் எப்படி அந்த டேட்டா வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு டேபிளில் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. டேட்டா டேபிளில் இது பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம ரெக்யர்மெண்ட் வாங்கிட்டோம். இப்போ போய் நம்ம டேட்டா பேஸ் டிசைன் பண்ண போகிறோம். அந்த டிசைன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு கான்செப்சுவல் டிசைன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு மாடல் தான் டேட்டா மாடலிங் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் மாடல். நார்மலாக ஒரு மாடல்னால் என்னென்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஈவெண்ட்ஸ் அண்ட் தேர் அசோசியேஷன். ஒரு மாடல்னால் என்னென்னா ஒரு ரியல் வேர்ல்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயியோட ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாய்க்கு வந்துட்டு என்னென்ன இருக்கும், நேம், சேல்ரி. அந்த சேல்ரி வந்து எப்படி அவர் கூட போய் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது, அந்த ஆட்ரிபியூட் எப்படி ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது, அதை பேஸ் பண்ணுறதா வந்துட்டு இந்த மாடல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் டேட்டா மாடல் அப்படின்னா என்னென்னா டேட்டா மாடல்ங்கிறது இட் இஸ் தி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் தேர் அசோசியேஷன். இங்கே டேட்டா ஆப்ஜெக்ட்ஸுங்கிறது டேபிள்ஸ் ஓகேங்களா. ஸோ என்னென்ன டேபிள், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் டேபிள் கொடுத்தீங்கன்னா அதில் என்னென்ன இருக்கும், சப்ஜெக்ட், மார்க்ஸ், கிரேட், அதெல்லாமே இருக்கும். அதுதான் வந்துட்டு டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் ஓகேங்களா. அண்ட் தேர் அசோசியேஷன், அது எப்படி மிங்கிள் ஆயிருக்கு அதுதான் வந்துட்டு இதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ data model, it is a conceptual tool to describe data relationships, semanticsங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை. சிமான்டிக்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா மீனிங், அந்த டேட்டாவோட மீனிங் அண்ட் தேர் அதோட மீனிங் ஓகேங்களா. கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னா ரூல்ஸ். ஸோ டேட்டா மாடல் இட் இஸ் அ கன்செப்சுவல் டூல் டு டிஸ்கிரைப் டேட்டா ரிலேஷன்ஷிப், சிமான்டிக்ஸ், கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஆஃப் டேட்டா. சிமான்டிக்ஸுங்கிறது இங்கே ஒன்றும் இல்லை, சிமான்டிக்ஸுங்கிறது மீனிங் ஓகேங்களா. சிமான்டிக்ஸுங்கிறது மீனிங், கன்ஸ்ட்ரெயின்ட்ஸுங்கிறது ரூல்ஸ். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி வரதான் டேட்டா மாடல் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் டேட்டா மாடலிங் இஸ் தி ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன் தி டேட்டா பேஸ் டிசைன். ஒரு டேட்டா பேஸ் டிசைன் பண்ண போகிறீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா டேட்டா மாடலிங் ஓகேங்களா. சரி, இந்த டேட்டா மாடலிங்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு. இந்த டேட்டா மாடலிங்கோட யூஸ் என்ன, இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் தி சிஸ்டம். ஸோ என்னென்ன காம்ப்ளெக்சிட்டி இருக்கும், ஸோ ஒரு டேட்டா பேஸை எப்படி டிசைன் பண்ணணும், அதில் டேட்டா என்னென்ன போடணும், அதுவே கன்ஃபியூஷன் ஆயிடும். ஸோ அதோட ஆக்சுவல் ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கிறதா வந்துட்டு இந்த
டேட்டா மாடல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து ரெக்யர்மெண்ட் வாங்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட், நான் நேற்று சொல்லியிருந்தேன்ல, ஒரு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ப்ளூ பிரிண்ட், அந்த ப்ளூ பிரிண்ட் தான் வந்துட்டு இந்த டேட்டா மாடல். ஓகேங்களா, ஸோ கான்செப்சுவல் மாடல் முடிச்சதுக்கப்புறம் எங்கே போகணும்னா லாஜிக்கல் மாடல், லாஜிக்கல் மாடலுக்கு அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்கீமா. ஓகேங்களா, ஸோ கான்செப்சுவல் மாடலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதாவது ப்ரோக்ராம்ஸ், அந்த டேட்டா பேஸ் டிசைன் பண்ணுவீங்க. லாஜிக்கல் மாடலில் அந்த டேட்டாவோட ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுவீங்க. இதில் வந்து ஸ்டோர் பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்துட்டு டிசைன், அதாவது டிசைனர்ஸ், கான்செப்சுவல் மாடல் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதில் வந்து டிசைனர்ஸ் டிசைன் பண்ணுவாங்க. எதை யூஸ் பண்ணினா கான்செப்சுவல் மாடல் யூஸ் பண்ணுவாங்க. அதில் என்ன ப்ரெசென்ட் ஆகினா எப்படி டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கோ, ரிலேட்டடாக இருக்கோ, அதை பற்றி தான் இதில் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சுதான் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் வந்துட்டு டிசைன், ரெக்யர்மெண்ட் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் அனாலிசிஸ் ப்ராசஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் வந்து கான்செப்சுவல் டேட்டா பேஸ் டிசைன். ஸோ அதுக்கு கீழே அந்த டேட்டா மாடலுங்கிற இது வருது. இதில் வந்துட்டு டிசைனர்ஸ் வந்து டிசைன் பண்ணுவாங்க டேட்டா பேஸை அப்ளிகேஷன்ஸ் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி. இந்த லாஜிக்கல் மாடலில் பார்த்தீங்கன்னா அதோட ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்டோரேஜ் பற்றி சொல்லுவாங்க. ஓகேங்களா, கிளியரா? நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் டேட்டா மாடலிங். ஓகேங்களா, இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் டேட்டா மாடலிங் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிட்டி, ஆட்ரிபியூட், ரிலேஷன்ஷிப். இது 3 திங்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு டேட்டா மாடலிங் கான்செப்ட், அதாவது டேட்டா பேஸ் டிசைன் பண்ண முடியும். ஸோ என்டிட்டினா என்னென்னா ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கான்செப்ட்ஸ். ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய், ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாய்ங்கிறத வச்சுக்கலாம், ஸ்டூடெண்ட், யூனிவர்சிட்டி. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டிட்டி, ஒரு ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்துட்டு என்டிட்டின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆட்ரிபியூட்னு பார்த்தீங்கன்னா அந்த என்டிட்டி நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களா அதோட ஃபர்தராக நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறதா வந்துட்டு ஆட்ரிபியூட்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருந்தோம்னா எம்ப்ளாயின்னு கொடுத்துருந்தோம். அந்த எம்ப்ளாயோட எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆர் சேல்ரி. அந்த எம்ப்ளாயோட நேம் வரும், சேல்ரி வரும், அவங்களோட டேட் ஆஃப் பர்த். ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஆட்ரிபியூட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்ஷிப்ங்கிறது என்னென்னா 2 என்டிட்டி ஆர் 2 ஆர் மோர் என்டிட்டிஸ், relationship among 2 or more entities. So example employee and project. For example எம்ப்ளாயி அண்ட் ப்ராஜெக்ட் எதுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ ஒரு எம்ப்ளாயி வந்து எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸில் வேணாலும் நம்ம வந்துட்டு அவங்கள டிப்ளாய் பண்ணலாம். ஸோ அந்த எம்ப்ளாய்க்கும் அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு என்ன ரிலேஷன்ஷிப், அதுதான் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த 3 திங்ஸ் இருந்தால் நம்ம டேட்டா மாடலிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா மாடல்ஸ்லேயே வந்துட்டு நிறையா டைப்ஸ் இருக்குது. அந்த டேட்டா மாடல்ஸ் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போடுறோன்னா நம்மளுக்கு பிடிச்ச டிசைனில் போடுறோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் இதில் நிறையா மாடல்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், செகண்ட் ஒன் ரிலேஷனல் மாடல், தேர்ட் ஒன் ஆப்ஜெக்ட் பேஸ்டு டேட்டா மாடல், ஃபோர்த் ஒன் செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா மாடல். ஓகேங்களா, இந்த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் பற்றி நம்ம நிறையா ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா அதுதான் வந்துட்டு ஒரு டாப்பிக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் மாடல். ஸோ இன் ரிலேஷனல் மாடல் இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ் டு ரெப்ரசன்ட் டேட்டா அண்ட் தி ரிலேஷன்ஷிப் அமாங் தி டேட்டா. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து என்னென்னா எல்லாமே எவ்ரி திங் இஸ் கன்சிடர்ட் as a டேபிள். அந்த டேபிளில் வந்து டேட்டா ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அந்த டேட்டாவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதோட ரிலேஷன்ஷிப்பும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஒரு டேபிளில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதோட ரிலேஷன்ஷிப் மென்ஷன் பண்ணுறதான் வந்துட்டு இந்த ரிலேஷனல் மாடல். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஜெக்ட் பேஸ்டு டேட்டா மாடல். இந்த ஆப்ஜெக்ட் பேஸ்ட் டேட்டா மாடலில் எவ்ரி திங் இஸ் கன்சிடர் டு பி அன் ஆப்ஜெக்ட். எல்லாமே அதில் எப்படி டேபிளாக கன்சிடர் பண்ணமோ இதில் எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஜாவா, C++, C# அதெல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ER மாடலும் கம்பைன் ஆயிரும். ஸோ இதில் வந்து மெத்தடாலஜி என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில். ப்ளஸ் அது கூடவே ER மாடல் யூஸ் பண்ணிக்குவாங்க. எந்தெந்த எந்தெந்த ஃபீச்சர்ஸ் கவர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்கன்னா என்கேப்சுலேஷன், ஆப்ஜெக்ட் ஐடென்டிட்டி, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இது கூட ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்குவாங்க ஆப்ஜெக்ட் பேஸ்டு டேட்டா மாடல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா மாடல். செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா மாடல்ங்கிறது இண்டிவிஜுவல் டேட்டா ஐட்டம்ஸ் ஆஃப் தி சேம் டைப் மே ஹாவ் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டி இருக்கும். யூனிவர்சிட்டியில் வந்து நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் பயாலஜி. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதையும் ஃபர்தராக நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே நிறைய கோர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்னென்ன கோர்ஸ் இருக்கும், C++, ஜாவா அந்த மாதிரி. ஸோ அந்த இதுலேயும் அந்த மாதிரி நிறையா கோர்ஸ் ஃபர்தராக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் டேட்டா ஐட்டம்ஸ் ஆஃப் தி சேம் டைப், இண்டிவிஜுவல் டேட்டா ஐட்டம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி இதெல்லாமே வந்துட்டு இண்டிவிஜுவல் டேட்டா ஐட்டம்ஸ் ஆஃப் தி சேம் டைப். யூனிவர்சிட்டியில் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் இதுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். இதில் ஆட்ரிபியூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்தராகவும் கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பில்டிங் 1ல் இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் 2ல் அவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் டேட்டா ஐட்டம் தான் யூனிவர்சிட்டிங்கிறது, அது டிஃப்ரெண்ட் அட்ரிபியூட்டாக இது பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா மாடல்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ மெயினாக யூஸ் பண்ணுறது ரிலேஷனல் மாடல்ஸ் மட்டும்தான். ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.